ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேஸ்வரன் அனுகிரகத்தினாலே ராகவேந்திர சரித்திரத்தில் இது 51வது எபிசோட். போன எபிசோடில் ராகவேந்திர சுவாமிகள் 2வது முறையாக உடுப்பி வந்து அங்கே சில காலம் தங்கியிருந்து கிருஷ்ணரை ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு அந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் டைமில் மூலராமச்சந்திரருக்கு மகாபிஷேகங்கள் சிறப்பாக செய்து அங்கிருந்து கிளம்பி மைசூர் நோக்கி புறப்பட்டார் என்று நம்ம பார்த்தோம். அவர் மைசூர் போய் சேரத்துக்கு முன்னாலே அவருடைய உபாசனாமூர்த்தி மூலராமச்சந்திரமூர்த்தியுடைய மகிமைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட மகிமை புரிந்து அந்த விக்கிரம் இப்பொழுது ஸ்ரீ மந்திராலயம் ஸ்ரீமடத்தில் இருந்து பூஜையில் இருந்து நாம் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த மூலராமச்சந்திரமூர்த்தி பூஜை பார்க்கறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மூலராமச்சந்திரமூர்த்தியோட மகிமைகள் என்ன தெரிகிறதுக்கு இந்த எபிசோடில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். கிருத்தயுகத்திலே பிரம்மா, சதுர்முக பிரம்மா தினமும் இறைவனோட 10 அவதாரங்களே ஏதோ ஒரு அவதாரத்தையே தினம் பூஜைக்கு எடுத்துட்டு அன்னைக்கு பூஜை செய்வார். ஒரு நாள் அவர் உட்கார்ந்து பூஜைக்கு முன்னால் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அவர் ஹிருதயத்திலே அழகான மூலராமச்சந்திரமூர்த்தியோட உருவம் அவர் கண்ணிலே அது தென்படுகிறது. அவர் தியானத்திலே கிடைக்குது. கொள்ளை அழகு, சர்வ லட்சணம் கூடியதான அமைப்போடு கூடிய அந்த உருவம். சீதாதேவியும் கூட 3 வளைவுகளோடு கூடிய அந்த உருவம் ராமச்சந்திரமூர்த்தி உருவம். நீண்ட கரங்கள், நீண்ட காதுகள், கங்கணங்கள் அணிந்து கொண்டு அவ்வளோ கொள்ளை அழகாக இருக்குது. அந்த பீடம் ரவுண்டு ஷேப்பில் இருக்கு. சீதா விக்கிரகம், சீதாதேவியினுடைய பிரதிமையும் அந்த உருவம் அதே மாதிரி அவர் தியானத்தில் வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, அவருடைய விஸ்வகர்மாவை அழைத்து தான் தியானத்திலே பார்த்த அந்த உருவத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அது சரியாக புரிந்தவன விஸ்வகர்மா அவர் தியானத்தில் எப்படி பார்த்தவரோ அப்படி ராமச்சந்திரமூர்த்தியோட விக்கிரகத்தையும் சீதாதேவி விக்கிரகத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறார். அது சுத்தமான தாமரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் ரெண்டும். அதனுடைய பீடம் அடிபாகம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். 3 வளைவுகள் கொண்ட அந்த விக்கிரகம், நீண்ட காதுகள், கையிலே கங்கணங்கள், அழகான முகம், பார்த்தாலே வசீகரமாக இருக்கும். அதை பார்த்து தான் சங்கர்ண தேவதை அந்த அழகிலே மயங்கி இவர் பூஜை ஒன்று பாக்கி கிடைக்குமா என்று சொல்லி ஞானத்தாடினாலே சாபம் என்ற பெயரிலே வரம் பெற்று பூலோகத்துக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த மூலராமச்சந்திரன் சீதா விக்கிரகத்தையும் பிரம்மா பல காலம் பூஜித்து வருகிறார். அப்போ அவர் அங்கிருந்து பூஜை பண்ணிட்டு இருந்துட்டு அவரை அதை அங்கிருந்து என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் சதுர்முக பிரம்மா இந்த 2 விக்கிரகங்களையும் ஜாபாலி முனியிடம் கொடுத்து அவரை பூஜை செய்து ஒரு குலலட்சணத்துக்கு அதை பூஜை செய்வார் என்று சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறார். ஜாபாலி முனிகள் அதை பூஜை செய்து கொண்டு அதை அப்படியே கைலாத்திலே இருக்கக்கூடியதான பார்வதி பரமேஸ்வரன் கொடுத்து அவர்கள் பூஜை செய்து தரும்படி அவர் கேட்கிறார். பார்வதியும் பரமேஸ்வரனும் அந்த விக்கிரகங்களுக்கு பூஜை பண்ணிட்டு சந்தோஷம் பூஜை பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க தட்ச பிரஜாபதியிடம் கொடுக்கிறார்கள். தட்ச பிரஜாபதி பூஜை பண்ணிட்டு சௌரவ ரிஷிகளிடம் இந்த விக்கிரகங்கள் கொடுத்து பூஜை செய்கிறார்கள். அவர்கள் பூஜை பண்ணி மீண்டும் சதுர்முக பிரம்மாவிடமே இந்த விக்கிரகங்கள் விடுகிறது. சதுர்முக பிரம்மா பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து விவஸ்வானிங்கிற அரசருக்கு கொடுக்கிறார். அவருக்கு அங்கிருந்து அவருடைய இஷ்வாகு அரசருக்கு வருகிறார். இஷ்வா குலத்தில் சூரிய குலத்தில் இஷ்வாகு ராஜா பூஜை பண்ணிட்டு அதே வம்சாவளியில் மாந்தாத்தா, அப்புறம் திரிசங்கு, ஹரிச்சந்திரா, சகர, பாகீரதா, அம்பரீஷா, திலீபா, இப்படி எல்லாம் பூஜை பண்ணி தசரத சக்கரவர்த்தியிடம் வருகிறது. தசரத சக்கரவர்த்தியும் இந்த பிரதிவைகளெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த புத்திரகாமேஷம் செய்த உடனே குழந்தை பிறந்த உடனே முதல் குழந்தைக்கு இந்த ராமருடைய பெயரையே வைக்கிறார். ராமர் என்று பெயர் வைக்கிறார். இந்த விக்கிரகத்தை பேஸ் பண்ணி தான் அவருக்கு ராமர் பெயர் வைக்கிறார். அன்று முதல் இந்த ராமர் விக்கிரகத்தை மூலராமச்சந்திரமூர்த்தி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். சீதாதேவி அப்படி சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ராமரும் சீதையுமே இந்த விக்கிரகங்களை பலகாலம் அவர்கள் பூஜித்து வந்திருக்கார்கள். அப்புறம் அங்கிருந்து அவர் அவங்க என்ன பண்ணுறாங்க,
வேத கர்ப்பா என்ற அந்தணன் கொடுக்குறார். ஏன் வேத கர்ப்பாங்கிற அந்தணன் கொடுக்குறார் அப்படின்னா, அந்த வேத கர்ப்பா எங்கே இருக்கக்கூடிய அந்தணருடைய பழக்கம் என்னென்னா, நித்தியம் ராமரை தரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார். அவர் ஊரில் அரண்மனையில் இருந்தானே போய் அவர் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து சாப்பிடலாம். அவர் எங்கேயான அரசாங்க வேலை வெளியூர் போயிட்டால், இல்லை 4 நாள் 5 நாள் இல்லைன்னா அந்த 5 நாள் இவர் சாப்பிட மாட்டார். ராமரை தரிசனம் பண்ணால் தான் சாப்பாடு. இது ராமச்சந்திரமூர்த்திக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்தது. அவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் யோஜனை பண்ணா நீ பாட்டு என்ன நினைச்சு நீ பாட்டு சாப்பிட சொல்ல கேட்க மாட்டேங்கிறார். அப்போது ராமச்சந்திரமூர்த்தி என்ன செய்கிறாருன்னா, இந்த மூளை ராமச்சந்திரமூர்த்தி அவரிடம் கொடுத்து, நான் இதுக்குள்ளே இருக்கிறேன், சாநித்தியமாக இருக்கேன், அதனால் நீ என்ன பார்க்கலன்னா இந்த விக்கிரகத்தை பார்த்து ராமச்சந்திரமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி விக்கிரகத்தை பார்த்த உடனே என்னை பார்த்து மாதிரி அர்த்தம், நீ சாப்பிடு அது சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு காரணத்துக்காக வேதகர்ப்ப என்ற அந்தணம் அவர் கொடுக்கிறார்கள். அவர்கிட்ட சில காலம் கழித்து அந்த விக்கிரகங்கள் மீண்டும் ராமச்சந்திரமூர்த்தி வந்த உடனே ராமச்சந்திரமூர்த்தி அதை ஆஞ்சநேயரிடம் கொடுத்து அதை பூஜித்து வரும்படி சொல்கிறார். ஆஞ்சநேயர் அவருடைய இந்த திரேதாயுகம் முடியறவரெல்லாம் அவர் பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் துவாபரயுகம் ஆரம்பித்த போது கூட ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுறார். இதுக்கு முன்னால் ஜாம்பவானம் இந்த விக்கிரகங்களை பூஜை செய்கிறார். துவாபரயுகத்திலே ராமச்சந்திரமூர்த்தி இது ஆஞ்சநேயர் பீமனை சந்திக்கும் போது அந்த விக்கிரகத்தை அவரிடம் கொடுத்து பூஜை பண்ணிட்டு வர சொல்கிறார். பீமசேன ராஜாவும் சரி மற்ற பாண்டவர்களும் அந்த விக்கிரகங்களை பூஜை செய்து இறுதியிலே க்ஷாமராஜா என்ற அரசர் பூஜை இப்படியாவது பூஜை பண்ணி கலியுகத்திலே அது கடைசியாக கஜபதி சமஸ்தானத்திலே அந்த கஜானாவில் அந்த விக்கிரகங்கள் நின்று விட்டன. கலியுகத்திலே மத்வாச்சாரியர் அவதாரம் பண்ணுறார். அவர் யார்? வாயுதேவரோட அவதாரம். வாயுதேவர் தானே ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணார். அவர் அங்கே சில காலம் கழித்து உடனே அவருக்கு ஞாபகம் வருது, தான் ஆஞ்சநேயராக இருக்கும்போது பூஜை பண்ண அந்த உயர்ந்த சீதாராமச்சந்திர விக்கிரகங்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றன, அது கிடைத்தால் அது மேற்கொண்டு பக்தி பிரச்சாரத்துக்கு அது உயர்வாக இருக்கணும் அவர் யோஜனை பண்ணும்போது ஞான திருஷ்டிலே அவருக்கு கஜபதி சமஸ்தானிலே அந்த கஜானாவில் இருந்து அவருக்கு ஞான திருஷ்டிலே தெரிகிறது. அந்த விக்கிரகங்களை எப்படியாவது நம்ம மடத்து கொண்டு வரணும் அவர் தீர்மானம் பண்ணி அவருடைய சிஷ்யரான நரகர் தீர்த்தரை அழைத்து, நீங்கள் கஜபதி சமஸ்தானத்துக்கு சென்று அங்கு சில நாள் தங்கியிருக்க வேண்டும், அங்கு ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும், அது நன்மையாக முடியும் என்று சொல்லி அசுரம் உண்டார். நரகர் தீர்த்தர் ஆல்ரெடி ஒரு சமஸ்தானத்தில் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர், ஒழுக்கசீலர். குரு சொன்ன உடனே எதுக்கு என்னெல்லாம் கேள்விக்கல, கஜபதி சமஸ்தானம் போனார், உடனே கிளம்பிட்டார். அந்த ஒரு ஊர் எல்லையிலே உட்காந்து ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து மரத்தடியில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அந்த கஜபதி சமஸ்தானத்து ராஜா ஓரிரு நாட்களுக்கு முன்னாலே திடீரென்று அகால மரணம் அடைந்து விட்டார். அவருக்கு வாரிசுகள் இல்லை. அவர் மனைவி அப்படிதான் கருவுற்றி இருக்கிறார்கள். வேறு அரசு அந்த குழந்தை பிறந்து ஒரு நல்ல தக்க வயது வருவவரையிலும் அரசாட்சி செய்வதற்கு சரியான ஆட்கள் யாரும் இல்லை. ஏன்னா அரசாட்சி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சுன்னா நாடு சுபிட்சமாக இருக்கணும், அந்த அரசாங்கம் நல்லா நடக்கணும், அந்த குடும்பத்துக்கு முன்னாடி திரும்பி வரணும். அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஆள் யாரும் கிடைக்கணும் என்ன பண்ணணும் யோஜனை பண்ணிட்டு அந்த நாட்டு வழக்கப்படி பட்டத்து யானையிடம் ஒரு குடம் நிறைய நீரும் ஒரு பூமாலையும் கொடுத்து நீங்களே தீர்ந்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த யானை யார் கழுத்திலே மாலையை போட்டு அந்த கும்பத்தில் கிட்ட தீர்த்து அபிஷேகம் செய்கிறதோ அவரே அரசராக தீர்மானிப்பார்கள். அது அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருந்தது. அப்படி அந்த பட்டத்து யானையிடம் ஒரு குடத்திலே தீர்த்தமும் மாலையும் கொடுத்தோம்னா அந்த யானை இன்னும் சொல்ல அந்த வாடு நேராக அந்த ஆத்தங்கரையில் தபஸ் பண்ணியிருக்க நரகர் தீர்த்தை பார்த்துட்டு அவர் கழுத்திலே மாலையை போட்டு இந்த குடத்திற்கு தண்ணீர் அபிஷேகம் செய்து வணங்கி நின்றது. கண்வொழித்து பார்த்த நரகர் தீர்த்தருக்கு ஒன்றும் புரியல, இது என்ன நடக்குதுன்னு. அப்போ மந்திரி பிரதானிகள் அப்போ சொல்கிறாங்க, இந்த சிச்சுவேஷன் நிலைமை சொல்லி நீங்கள் தான் அரசாட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது இறைவனோட சித்தம் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் சன்னியாசி, நான் எப்படி அரசாட்சி பண்ண முடியும்னு கேட்குறாரு. உங்களுடைய சன்னியாச தர்மத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், ஆனால் அரசாட்சி நீங்கள் தான் அரசாராக இருந்து நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் யோஜனை பண்ணுறார், நம்முடைய குரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே அனுப்பிச்சிருக்கார், ஆனால் தங்கள் நடக்க சொல்லி எந்த மறுப்பும் சொல்லாமல் சரி என்று அரசாட்சி நடத்த ஒப்புக்கொள்கிறார். சுமார் 16 வருஷ காலங்கள் அவர் இந்த அரசாட்சி கஜபதி சமஸ்தான ஆண்டு
எந்த அப்பழுக்கும் இல்லாமல் குறையும் இல்லாமல் சிறப்பாக திறம்பட நடத்தி, அதே சமயத்தில் அவருடைய சன்னியாச தர்மத்துக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொண்டு அரசாட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். அந்த குழந்தை, அரசனுடைய மகன் பிறந்த குழந்தை ஒரு நல்ல தக்க வயது வந்த உடனே அவனுக்கு அதுக்கு முன்னாலே அவன் நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறார். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு பட்டாபிஷேகம் செய்து, சிம்மாசனம் வந்து பட்டாபிஷேகம் செய்து விட்டு அரசாட்சி அவரிடம் ஒப்படைத்து விட்டு அவர் கஜபதி சமஸ்தானம் விட்டு கிளம்ப தயாராகிறார். அப்போ ராணியும் அந்த இளவரசனும் சொல்கிறாங்க, நீங்கள் 16 வருஷ காலம் அரசராக இருந்த ஆண்டிருக்கிறீர்கள், எவ்வளோ லூட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு பைசா கூட தொடலை, பற்றற்று வாழ்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் ஒன்றுமே நீங்கள் பண்ணலை. உங்களை வெறுங்கையோடு அனுப்புறது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் என்ன வேணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் உங்களை மரியாதை பண்ணி தான் அனுப்பணும். நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம் சொல்கிறோம். அப்போ நரகர தீர்த்தர் கேட்குறார், உங்களுடைய கஜானாவில் இருக்கக்கூடிய அந்த மூல ராமச்சந்திர சீதா விக்கிரகங்கள் எனக்கு வேணும் பூஜைக்குன்னு கேட்குறார். எந்த வித ஒரு மறுப்பும் சொல்லாமல் அந்த விக்கிரகங்கள் 2 விக்கிரகங்களை எடுத்து அவர் கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அவர்களை மரியாதையோடு வழியை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த மூலராமச்சந்திரமூர்த்தி சீதா விக்கிரகம் எடுத்துட்டு அந்த ஊர் எல்லை தாண்டி போனோடனே கஜானா தீப்பிடிச்செறியுது. ஆனால் இது செவி வெளிச்சை தான், தீப்பிடிச்சிருந்துங்கிறது செவி வெளிச்சை தான். ஆனால் அதில் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அவர் நரகர தீர்த்தர் வாங்கி போனவர்களும் ஆதாரங்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் இந்த நடந்த தீப்பிடிச்சுன்னு சொல்கிறதுக்கு உண்டான நிகழ்வுக்கு ஆவணங்கள் எதுவும் இல்லை. அவர் கிளம்பி ஊரெல்லாம் தாண்டி போனோடனே அந்த கஜானா நெருப்படிக்க ஆரம்பிச்சிது. உடனே இவங்களை பயந்துருச்சு. அந்த விக்கிரகங்கள் இல்லாதனால தான் இந்த மாதிரி உடனே ஆள்கள் அமைச்சு நரகத்தை திருப்பி வர வைக்கிறார்கள். சாமி, இந்த மாதிரி விக்கிரகத்தை எடுத்து போனோன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, அந்த விக்கிரகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்கிறார். நீங்களாக எனக்கு கொடுத்துட்டு நான் திருப்பி எங்கிட்ட கேட்குறது நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன்னா அவர் வந்த பர்பஸ் அதுதானே, அதை எடுத்து போடுத்தான். உடனே அவர் போய் மந்த்ராட்சி எடுத்து அந்த கஜானா எரியிற தீரிலே போட்டு மந்த்ராட்சி எடுத்து போடுறார். போட்ட உடனே நெருப்பு அணைந்து விட்டது. கஜானாவில் எந்த பொருளும் சேதமடையவில்லை, எல்லாமே சிறப்பாக இருந்தது. இவருடைய மகிமையும் அறிந்த இளவரசனும் ராணியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவரை தக்க மரியாதையோடு கௌரவத்தோடு அவரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கிருந்து புறப்பட்டு வந்த நரகர தீர்த்தர் நேராக உடுப்பி மத்வாச்சாரியை சந்தித்து அவர் நமஸ்காரம் பண்ணி அந்த ராம சீதா விக்கிரகங்களை அவரிடம் ஒப்படைக்கிறார். அவர் ஆஞ்சநேயர் இருக்கும்போது திரேதாவில் பூஜை பண்ணிக்கிறோம், மீண்டும் மத்வாச்சாரியர் கைக்கு சொன்னோன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். மத்வாச்சாரியர் அந்த 2 விக்கிரகங்களும் 80 நாட்கள் வரலும் பூஜை பண்ணிட்டு அவருக்கு அடுத்தாவது அவர் பிரதம சீடராகிய பத்மநாப தீர்த்தரிடம் இந்த விக்கிரகங்களை ஒப்படைத்து நம்ம சம்ஸ்தானத்திலே இது தொடர்ந்து வர வேண்டும், இதன் மூலமாக பக்தி பிரச்சாரம் ஞான பிரச்சாரம் நடக்கும், நீங்கள் எல்லாம் சிரத்தையோடு பக்தியோடு பூஜைன்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னோட மகிமையெல்லாம் சொல்லி பத்மநாப தீர்த்தம் ஒப்படைக்கிறார். பத்மநாப தீர்த்தர் மத்வாச்சாரியார் மறைந்து வரும் பத்மநாப தீர்த்தர் அந்த மடத்தின் பொறுப்பை ஏற்று நடத்துகிறார். பத்மநாப தீர்த்தருக்கு அப்புறம் நரகர தீர்த்தர் மீண்டும் அவருக்கு இடத்துக்கு வர்றார். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் சொல்றார், பத்மநாப தீர்த்தர் முதல்ல, நரகர தீர்த்தர் அடுத்தவள, அப்புறம் மாதவ தீர்த்தர், அப்போ அக்ஷோபி தீர்த்தர், அப்படி வரணும். முதலே மத்வாச்சாரியார் சொல்லிட்டாங்க, இந்த ஆர்டர் தான் நீங்கள் மடத்தினுடைய பொறுப்பு எடுத்துக்கணும்னு. பத்மநாப தீர்த்தருக்கு அப்புறம் நரகர தீர்த்தர் அந்த பொறுப்பு எடுத்துட்டு விக்கிரகங்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் மாதவ தீர்த்தர் வர்றார், அவருக்கு அப்புறம் அக்ஷோபி தீர்த்தர் வர்றார், அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயதீர்த்தர் வர்றார். ஜெயதீர்த்தனும் இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிருக்கார். இவங்க எல்லாரும் பூஜை பண்ணாங்க இந்த விக்கிரகத்தை. அப்புறம் அங்கிருந்து வித்யாராஜர்னு மறுபடியும் கவீந்திர தீர்த்தர், அப்புறம் வாகீச தீர்த்தர், அப்புறம் ராமச்சந்திர தீர்த்தர்லாம் வரிசையா எந்த இன்டரப்ஷன் எல்லாம் வந்தாச்சு. ராமச்சந்திர தீர்த்தருடைய சிஷ்யர் விபுதேந்திர தீர்த்தர். இந்த விபுதேந்திர தீர்த்தர் சிறந்த வாதத்தில் வல்லமை பெற்றவர். அதனால் ராமச்சந்திர தீர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் காசி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே போய் நீங்கள் வாதம் பண்ணி துவைத்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்தி ஜெயக்கொடி காட்டி வரணும்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அந்த காலத்தில் வாகன வசதிகளும் ரொம்ப கம்மி தானே. அதனால் அவர் கால்நடையாகவும் வண்டியிலும் போய் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அங்கெங்கெல்லாம் வாதங்கள் கலந்து கொண்டு வெற்றி கொடி நாட்டி ஜெய பத்திரிகையை வாங்கி எல்லாம் வந்துட்டே இருக்கார். இதுக்குள்ளே ராமச்சந்திர உடல்நிலை மோசமாகிவிட்டது. அவருக்கு பயம் வந்துருச்சு. சிஷ்யர் எங்கேயோ இருக்காரு, இவருக்கு உடல்நிலை மோசமாக போயிட்டு இருக்கு. தம் அந்திம காலம் வந்துவிட்டு ராமச்சந்திரன் உணர்கிறார்.
சிஷ்யர் வரத்துக்கு நாளானா இந்த விக்கிரகங்களுக்கு பூஜை இல்லாமல் போயிடுமே, என்ன செய்யறதுன்னு பயம் இருக்குது. யாரும் ஒப்படைக்கிறதுக்கு அவர் தயார் இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், அவருடைய சிஷ்யர்களை அழைத்து, விஜயன் தீர்த்தர் வரத்துக்கு நாளாலும் மேபி இன்னொரு 6 மாதம் ஆகலாம், நான் அது வரலும் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் சித்தி அடைந்து விட்டால் இந்த விக்கிரகங்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எர்ரகுடால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து பூமியில் புதைக்க வேண்டும். விஜயன் தீர்த்தர் வந்தோன்னா அவருடன் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் சித்தி அடைந்து விட்டுகிறார், பிருந்தாவனஸ்தராகிவிட்டார். அதுக்கப்புறம் என்னங்கிறது அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.